வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. சொட்டு நீர் பாசனம் மூலம் கரும்பு நாற்றங்கால் உற்பத்தி பணி மும்முரம். விரிவான செய்திகள். கிருஷ்ணராயபுரம் பகுதிகளில் சொட்டு நீர் பாசனம் மூலம் கரும்பு நாற்றங்கால் உற்பத்தி செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கரூர் மாவட்டத்தில் காவிரி மற்றும் அமராவதி ஆற்று பாசனத்தை நம்பி நெல், வாழை உள்ளிட்ட சாகுபடிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. தற்போது கரும்பு விவசாயத்தில் அதிக அளவில் நவீன யுக்திகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கிருஷ்ணராயபுரம் அருகே பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஓமாந்தூர் பகுதியில் கரும்பு நாற்றங்கால் தயார் செய்து நடவு செய்யும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் செலவு, வேலையாட்கள் எண்ணிக்கை மற்றும் நோய் தாக்குதல் மிகவும் குறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக அதிக அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டியதில்லை. சொட்டு நீர் பாசனம் மூலம் கரும்பு நாற்றங்கால் பயிரிடப்பட்டு பராமரிக்கப்பட்டு அந்த பகுதியில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மகசூலும் அதிகரிப்பதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.